வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். 231 சமையல் உதவியாளர்கள் நேரடி நியமனம். 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க கெடு. திருச்சி, ஏப்ரல் 13. திருச்சி மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 231 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன. இப்பணியிடங்களின் எண்ணிக்கையை இன சுழற்சி வாரியாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி கோட்ட அலுவலகங்களில் தெரிந்து கொள்ளலாம். இப்பணிக்கு நியமிக்கப்படுபவர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் ரூபாய் 3000 முதல் ரூபாய் 9000 வரை வழங்கப்படும். இப்பணிக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 21 முதல் 40 வயது வரையிலும், பழங்குடியினர் 18 முதல் 40 வயது வரையிலும், விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் 20 வயது முதல் 40 வயது வரையிலும் உள்ள பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். வயது நிர்ணயம் அறிவிப்பு தேதியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்திருக்க வேண்டும். தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நியமனம் கோரும் மையத்தில் விண்ணப்பதாரரின் குடியிருப்பிற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உரிய விண்ணப்பத்தை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி கோட்ட அலுவலகங்களில் நேரில் பெற்று பூர்த்தி செய்து 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அனைத்து வேலை நாட்களிலும் சமர்ப்பிக்கலாம். https://tiruchirappalli.nic.in என்ற இணையதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்று சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ரேஷன் கார்டு, இருப்பிட சான்று, ஆதார், ஜாதி சான்று ஆகியவற்றின் நகல் இணைக்க வேண்டும். விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழின் நகல்களை இணைக்க வேண்டும். நேர்முக தேர்வின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று கலெக்டர் திரு பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். வணக்கத்துடன், உங்கள் ராஜேந்திரன்.